ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பேக்கரியில் கிடைக்கிற மாதிரி அதே சுவையில் டேஸ்ட்டாக ரொம்ப ஈஸியாக மைதா பிஸ்கட் பண்ணுறதுக்கு 2 கப் மைதா மாவு, கோதுமை மாவு கூட எடுத்துக்கலாம். 1/2 கப் சீனி, 2 ஏலக்காய், 2 டேபிள் ஸ்பூன் ரவை, நல்ல நைஸாக பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. மாவில் சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் உப்பு, லேசாக கலந்து விட்டதுக்கப்புறமா 3 டேபிள் ஸ்பூன் நெய். எந்தவித கட்டியும் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பேக்கரியில் கிடைக்கிற மாதிரி அதே சுவையில் கிடைக்கணும்னா நெய் அல்லது டால்டா தான் சேர்க்கணும். நெய் நல்லா கலந்தெடுத்ததுக்கு அப்புறமா கையில் பிடிச்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிடிக்க வரணும். இனி இதில் வெதுவெதுப்பான பால் சேர்த்து நல்ல ஒரு கெட்டியான சப்பாத்தி மாவு பத்துக்கு கலந்து எடுத்துக்கலாம். 1/4 கப் பால் தேவைப்பட்டிருக்கு. 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இனி இதை 2 பகுதியாக பிரித்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கொஞ்சமாக மைதா மாவு தூவி விரித்து எடுத்துக்கோங்க. ரொம்ப மெலிசாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. உங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் அன்னைக்கு கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். எண்ணெய் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, மிதமான சூடான எண்ணெயில் பொரிச்சு எடுத்துடலாம். ஒவ்வொன்றா சேர்த்து ரொம்ப குறைவான தீயில் பொரிச்சு எடுத்துக்கோங்க. மாவு சேர்த்த உடனே கலந்து விடக்கூடாது. கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறமா கலந்து விட்டுக்கலாம். ஒரு சைடு பொரிஞ்சதுக்கப்புறமா மறிச்சு விட்டுக்கலாம். தீ அதிகமாக வச்சிங்கன்னா மேல் பகுதியில் சட்டுன்னு நிற மாதிரி உள் பகுதியில் வேகாமல் இருக்கும். குறைவான தீலையே வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் வந்ததும் எடுத்துடலாம். நம்ம சேனலில் அச்சி முறுக்கு, முந்திரி கோத்து, அதிரசம், அரிசி முறுக்கு எல்லாம் வீடியோ இருக்கு, தேவைப்பட்டா பார்த்துக்கோங்க. உள்ளாடி வரைக்கும் நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு. கடைகளில் கிடைக்கிற மாதிரி அதே சுவையில் இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ.